உங்கள் விஜய். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாள்ல தான் ஆபீசர் கொடுத்த பனிஷ்மெண்ட்டை நாங்க பண்ணணும். அப்படின்னா சவிதாவோட கல்யாணம் ஆபீசரும் கொடுத்த தண்டனை ஒரே நாள்ல வருதா? அப்படின்னா நான் எப்படி கல்யாணத்துக்கு போறது தெரியலையே. இவரா? சொல்லுங்க. சந்தியா, இன்னும் தூங்கல. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் தான் கால் பண்ணேன். சந்தியா, நீங்க இவ்வளவு நேரம் கீழே அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீங்க ஏதோ ஒரு பதட்டத்தோட பேசுற மாதிரி தெரிஞ்சுது. அங்க ஏதாவது பிரச்சனையா? அங்க என்னாச்சு? என்னங்க, இந்த செய்தியால ஆபீசர் சார் எங்க மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. அவங்க எங்களை ரொம்ப திட்டாங்க. அதுவும் இல்லாம தண்டனை கொடுப்பேன் வேற சொல்லிருக்காங்க. ஆபீசர் சிங் எங்களை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட கடுமையா பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. ஆனா அன்னைக்குதான் வீட்டுல சவிதாவோட கல்யாணமும் இருக்கு. எனக்கு எதுவுமே புரியலங்க. நான் என்ன பண்றது? அப்படின்னா ஒருவேளை அந்த ஆபீசர் சார் நீங்க கேட்டிருந்த லீவ் பர்மிஷனை கேன்சல் பண்ணிடுவாங்களா? எதையும் உறுதியா சொல்ல முடியாதுங்க. நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நடக்காமலும் இருக்கலாம். அந்த ஆபீசர் சாரோட மூட பத்தி எதுவுமே சொல்ல முடியாதுங்க. எப்ப வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். கடவுளே, என்னாச்சு சரோஜா? தூக்கம் வரலையா? சவிதாவோட கல்யாணத்துக்கு இன்னும் பத்திரிக்கை அடிக்கல. நான் போய் சூர்யா கிட்ட பத்தி பேசிட்டு வந்தேன். சரோஜா, இப்போ ராத்திரி 11 மணியாச்சு. தூங்கலாம்ல? நாளை காலையில சூர்யா கிட்ட கேட்டுக்கலாம். பொண்ணோட கல்யாணங்க, எனக்கு எப்படி தூக்கம் வரும்? நான் முதல்ல போய் சூர்யா கிட்ட இதை பத்தி கேட்டுட்டு வந்துடுறேன். முதல்ல பத்திரிக்கை அடிச்சாகணும். அதை அடிச்சு வந்த உடனே கோவில தான் போய் முதல்ல வைக்கணும். மத்தவங்களுக்கெல்லாம் எப்ப கொடுக்கறதா? நேரமே இல்ல. ஆண்டவா ராமா, யாருக்கும் எதை பத்தி கவலை இல்லை. எல்லாத்தையும் நானே பார்க்கணும். வீட்டுல யாருக்காவது இதை பத்தி கவலை இருக்கா? என்னோட சந்தியா மட்டும் இங்க இருந்திருந்தா இந்நேரம் பாதி வேலை முடிஞ்சிருக்கும். ஆனா இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? சந்தியா, ஒருவேளை அப்படி நடந்துருச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுமே. சவிதாவோட கல்யாணத்துக்கு நீங்க இங்க வந்தே ஆகணும். சந்தியா, உங்களோட தண்டனைய ஒரு நாள் முன்ன பின்னு மாத்திக்க எந்த வாய்ப்பும் இல்லையா? நீங்க இல்லாம கல்யாணம் எப்படி? இல்லங்க, இந்த தண்டனையை நான் மாத்த முடியாது. அந்த ஆபீசர் இந்த 2 நாளை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் அவங்களோட 5 நாள் கிளாஸ் கிடைக்கூடாதுங்கிறதுக்காக தான். அடுத்த வாரத்துல இருந்து எங்களுக்கு டெஸ்ட் வேற ஆரம்பிக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆபீசர் நிச்சயமா அந்த தண்டனையை மாத்திக்க மாட்டாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ என்னென்னமோ ஆயிடுச்சுங்க. நீங்க என்கிட்ட எவ்வளவோ சொன்னீங்க. அந்த ஆபீசர் கோவப்படுற மாதிரி நடந்துக்காதீங்கன்னு நீங்க என்கிட்ட எவ்வளவோ சொன்னீங்க. ஆனா இருந்தாலும் நான் அந்த தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்புனால அவங்க என்னோட லீவை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா நம்ம குடும்பத்துல நடக்க போற லாஸ்ட் கல்யாணம், என்னோட ஒரே நாத்தனாரோட கல்யாணம், அதுல கலந்துக்க முடியாம போயிடும் போல இருக்கு. நம்ம 2 பேரும் எவ்வளவுலாம் கனவு கண்டோம். என்ன பண்றது எதுவுமே புரியலங்க. என்னங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. என்கிட்ட நீங்க ஒரு வாட்டி இந்த விஷயத்தை பத்தி இந்த ஆபீசர் கிட்ட பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது. திடீர்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா
நான் பேசி பார்க்குறேங்க. நான் நிச்சயம் அதுக்காக முழு முயற்சி எடுப்பேங்க. ஆனா உங்களுக்கு தான் நல்லாவே தெரியுமேங்க, ஆபீசர் சிங் நிச்சயமா சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டவங்க. அதனால இது பலிக்கும்னு நிச்சயமா எனக்கு தோணுங்க. எங்க அத்தையும் மாமாவும் எவ்வளவு நம்பிக்கையா சொன்னாங்க, என்னோட மருமக அப்படி எல்லாம் பண்ண மாட்டான்னு சொன்னாங்க. என்னோட மருமக அந்த மாதிரி பொண்ணு கிடையாதுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு வேலை தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்களோட நிலைமை என்னாகும்? அங்க என்னோட குடும்பம் நான் எப்ப வருவேன்னு காத்துட்டு இருக்கு. ஆனா என்னால அங்க வர முடியாமன்னு தெரியலங்க. நாங்க எல்லாருக்கும் என்ன பதில் சொல்லுவேன்? நான் இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டேனேங்க. சத்யா, நீங்க இப்பெல்லாம் உங்களையே குறை சொல்லி பேச கற்றுக்கிட்டீங்க. என்ன நடந்துச்சோ அது அது தற்செயலாக நடந்தது. அதில் உங்க தப்பு எதுவும் இல்லை. சந்தியா, என்ன ஆனாலும் சரி, இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியவே கூடாது. ஏன்னா இப்போ ஏற்கனவே அம்மா சபிதாவோட கல்யாண விஷயத்துல ரொம்ப மும்முரமா போயிட்டு இருக்காங்க. அதனால தேவையில்லாம அம்மாவை இதெல்லாம் சொல்லி கவலைப்பட வைக்க வேண்டாம் தான். நம்ம கிட்ட இன்னும் டைம் இருக்கு சத்யா. நீங்க அங்க விடாம முயற்சி பண்ணுங்க. ஒருவேளை முயற்சி பலன் தந்தா நல்லது தானே. அப்படி இல்லைன்னா அம்மாவுக்கு தானே தெரிய போகுது. ஆனா என் மனசு சொல்லு சந்தியா, உங்களோட நேர்மையான முயற்சி கண்டிப்பா வெற்றி தான் தரும். அப்படி நடக்கலன்னா நானே இதை பத்தி அம்மா கிட்ட பேசிடுறேன். அம்மா கிட்ட எப்படியாவது சொல்லி இந்த விஷயத்தை அவங்களுக்கு புரிய வைக்கிற வேலையை நான் பார்த்துக்கிறேன். போதுமா? அதனாலதான் இப்பவே இந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லி அவங்களை இன்னும் கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு சரோஜா? சூர்யா என்ன சொன்னா? என்ன சொன்னா சரோஜா? நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? நான் சூர்யாவோட ரூம்க்கு போனப்ப அவன் சந்தியாவுக்கு போன்ல தைரியம் சொல்லிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். எனக்கு என்னவோ சந்தியாவுக்கு இன்னும் ட்ரைனிங்ல நல்ல மார்க் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அவ எல்லாரோடவும் ரொம்ப பின்னால இருக்கான்னு நினைக்கிறேன். அவளோட முயற்சிக்கு இன்னும் பலன் கிடைக்கல போல இருக்கு. ஒருவேளை சந்தியாவுக்கு அந்த முதல் பரிசு கிடைக்கலன்னா அவளுக்கு டியூட்டி நம்ம ஊர்லயே கிடைக்காது. அட சரோஜா, நீ ஏன் தேவையில்லாம அதை பத்தி கவலைப்படுற? அட இன்னும் 9 மாசம் இருக்கு சரோஜா. நீ ஏன் கவலைப்படுற?
இது எப்படி இருக்கு தெரியுமா சரோஜா? பொண்ணு இன்னும் பிறக்கவே இல்லையா, ஆனா மாப்பிள்ளை கிடப்பானா இல்லையான்னு கவலையா இருக்கான். இது ஒண்ணு விளையாட்டு இல்லைங்க. என் பையனோட வாழ்க்கை பிரச்சனை. எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? இந்த 11 மாசமா அவன் எந்த நம்பிக்கையில இருப்பான் தெரியுமா? இந்த 11 மாசம் கழிச்சு சந்தியாவுக்கு இந்த ஊர்ல டியூட்டி கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஒருவேளை சந்தியாவுக்கு இந்த ஊர்ல டியூட்டி கிடைக்கலன்னா, வேற எங்காவது டியூட்டி போட்டாங்கன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் புள்ள காலம் புறாவும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதானா? எனக்கு தெரியுங்க, சூர்யா எவ்வளவு கஷ்டப்படுறான்னு எனக்கு தெரியும். அவன் ரூம்ல தனியா பார்க்கும் போதெல்லாம் அவன் நெருப்புல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அவன் அவ்வளவு கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியலங்க. விக்ரமும் மோகனும் அவங்க அவங்களோட குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காங்க. சவிதாவும் கல்யாணமாகி போயிடுவா, அவளும் அவ குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பா. ஆனா சூர்யா, என் பிள்ளையோட கதி என்னன்னு சொல்லுங்க. ஒருவேளை சந்தியா அந்த கப்ப ஜெயிக்காம போயிட்டா, அவளுக்கு டியூட்டி இந்த ஊர்ல கிடைக்காம போயிடும். அதோட என் பிள்ளையோட வாழ்க்கையும் அழிஞ்சு போயிடும். சரோஜா, எனக்கு உன்னோட கஷ்டம் புரியுது. நான் அவங்கிட்ட பேசுறேன். அதுதான் சந்தியா மருமக கல்யாணத்துக்கு வருவாள்ல, அவகிட்ட பேசுறேன். இன்ன வரைக்கும் அவ எப்ப எல்லாம் போட்டியில ஜெயிக்கணும்னு நேர்மையா முயற்சி செஞ்சாலோ அப்பெல்லாம் ஜெயிச்சிருக்கா. இந்த முறையும் கிடைக்கும். அதுக்கு அவ 2 மடங்கு 3 மடங்கு எவ்வளவு வேணாலும் முயற்சி செய்வா. நீ பாட்டுக்கு நம்பிக்கை இழந்துராத. எல்லாம் சரியாயிடும். பாத்தியா சவிதா, ராத்திரி ஃபேஸ் பேக் போட்டல, அதான் இப்போ முகம் பளபளன்னு பளிச்சுன்னு இருக்கு. இதே மாதிரி விடாம தினமும் கல்யாணம் வரைக்கும் நீ போடணும். அதுக்கப்புறம் உன்னோட முகம் பாரு, பளிச்சுன்னு நிலா மாதிரி இருக்கும். இவ்ளோ க்ளோயிங்கா இருக்கும்னு பாரு. கடவுளே, என் மனசுல இருக்கிற கவலை தீர ஏதாவது ஒரு வழி காட்டு. கண்ணா, இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கிறதுக்கு அம்மாவுக்கும் ஆசையா தான் இருக்கு கண்ணா. ஆனா உன்னோட அத்தை இருக்கால, கஞ்ச பிசினாரி, எனக்கு எதையும் தரமாட்டா. ஐயோ குட்டிமா, நீ ஏமா அழற இப்போ? என்னம்மா போச்சுடா. இங்க பாரு பிரீத்தி, குழந்தை ஈரம் பண்ணிட்டா, சீக்கிரம் வா. நீ சீக்கிரமா வந்து குழந்தைக்கு துணியை மாத்தி விடு. நான் வேணா அதை சவிதாவுக்கு போட்டு விடுறேன். என்ன சவிதா, இரு வரேன். ஐயோ சீக்கிரம். என்னாச்சுமா? என்னாச்சியா? ஏன் அழுற? நான் இது வந்துட்டேன் சவிதா. சரி சரி சரி, ஒண்ணும் இல்ல அழக்கூடாதுன்னு காட்டு. உனக்கு நான் போட்டு விடுறேன். வா. நல்லா போட்டு விடுறேன். நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கு போற பாரு. சரி, நீ இப்ப அந்த பக்கம் திரும்பு. ஐயோ, துப்பட்டாவை எடுத்து வீசிக்கிய சவிதா.
சவிதா, அது வந்து நல்லா கலக்கணும்ல, அதை சொன்னேன். நீ காட்டு, நான் சீக்கிரம் போட்டு விடுறேன். அம்மா, நான் பிரிண்டிங் கடையிலேருந்து வந்திருக்கேன். கல்யாண கார்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்கம்மா. டேங்கப்பா, பரவாயில்லையே, சவிதாவோட கல்யாண கார்டும் சீக்கிரம் வந்துருச்சு. என்கிட்ட கொடுங்கன்னு. ரொம்ப தேங்க்ஸ். சரிங்கம்மா. அத்தை, சவிதாவோட கல்யாண கார்டு வந்துருச்சு அத்தை. சவிதா ஆண்டி திலீப். ஐயோ கொடுமா. ஐயோ, அதை என்கிட்ட கொடு. இந்தாங்க. அத்தை, நான் ஒண்ணு சொல்லட்டுமா அத்தை? நாம முதல் கார்டை கோவிலுக்கு எடுத்துட்டு போய் பிள்ளையாருக்கு படிச்சுட்டு வரணுமா இல்லையா சொல்லுங்க அத்தை? சரியா சொன்னா, நமக்கு நேரம் வேற ரொம்ப கம்மியா இருக்குல்ல அத்தை. கடகடன்னு இந்த வேலையெல்லாம் சீக்கிரமா பண்ணணும்ல அத்தை. அதனால நான் என்ன சொல்றேன்னா அத்தை, அதனால நானும் கண்ணாவும் கண்ணாவோட அப்பாவும் உங்க கூடவே கோவிலுக்கு வரோம் அத்தை. நான் சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். உன்னை மாவு அரைச்சி வைன்னு சொன்னேன்ல, அரைச்சிட்டியா? ஐயோ இல்ல அத்தை, அத கண்டிப்பா பிரீத்தி பண்ணிடுவா அத்தை. அதனால ஒண்ணும் இல்ல. இந்த வீட்ல மாமியார் நீயா நானா? பிரீத்திக்கு நான் வேற வேலை சொல்லியிருக்கேன். நீ போய் மாவு அரைச்சிட்டு வா. கோவில்ல போய் பத்திரிக்கை வைக்கிறதுக்கு நானும் சூர்யாவும் சூர்யாவோட அப்பாவும் போறோம். ஏன் நின்னுட்டு இருக்க? போ. என் பொண்ணு இன்னும் கொஞ்ச நாள்ல வேற வீட்டுக்கு போயிடுவா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி மேடம், ஏழை குழந்தைங்களோட படிப்புக்காக பிள்ளையார் கோயில் தெருவில் இருக்கிற ட்ரஸ்டோட செக்கை நீங்க சைன் பண்ணணும். வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் கவிதா. உங்க தேர்தல் பிரச்சாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பிள்ளையார் கோயில் தெரு ரிப்போர்ட் என்ன? அங்க சூழ்நிலை மாறிடுச்சா இல்லையா? சார், முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். இந்த முறை நான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிப்போர்ட்டை கொடுப்பேன். கவிதா, எனக்கு ரிப்போர்ட் இல்ல, ரிசல்ட் தான் வேணும். தேர்தல் நெருங்கிடுச்சு, அதனால நம்மளுடைய பலகீனத்தெல்லாம் மற்ற பார்ட்டிங்க கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் உங்களுக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். ஒருவேளை இந்த 24 மணி நேரத்துல பிள்ளையார் தெருவில் இருக்கிற ஓட் பேங்க் கடையை ஏதாவது ஒரு நல்ல விதத்துல யோசிக்கலனா என்ன மன்னிச்சிருங்க. இந்த இடத்த நான் வேற யாருக்காவது கொடுக்க வேண்டியது. மீதி விஷயத்த நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம். சரிங்க சார், வணக்கம். நான் அந்த பொண்ணுகிட்ட என்ன சொன்னேன் தெரியுமா? ப்ளீஸ் ராகுல், தொண்ணு பேசுறத நிறுத்து. சந்தியாவோட பிரச்சனைக்கு எப்படி சொல்யூஷன் சொல்லலாம்னு பாரு. அவளோட நாத்தனார் கல்யாணம், நம்மளால தான் அவளோட நாத்தனார் கல்யாணத்துக்கு போக முடியல. இன்னைக்கு ஆபீசர்ஸ் நம்மளோட இத்தனை மாசத்துக்கான ரிசல்ட் தர போறாங்க. அந்த டென்ஷன் கூடவா உனக்கு இல்ல? உள்ள உன்னதான் கூப்பிடுறாங்க. ஆல் தி பெஸ்ட் சந்தியா. மை கம் இன் சார். கம் இன். வாங்க ஆஃபீஸர் சந்தியா. நான் உங்க ரிப்போர்ட்டை தான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த ரிப்போர்ட்டை பார்த்தா
சந்தோஷத்தோட எனக்கு ஆச்சரியமாவும் இருக்கு. ஆரம்பத்துல நீங்க இவ்ளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நினைச்சது தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. எனக்கு இதுல முழு சந்தோஷம். இந்த பேட்ச்ல இருக்கிற டாப் 5 ஆபீசர்ஸ்லயே உங்க பேரும் இருக்குன்னு சொல்லிக்கிறேன். ஐ எம் இம்ப்ரெஸ்ட். தேங்க்யூ சார். ஆனா ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப கவனம் செலுத்தியே ஆகணும். கன் ஃபயரிங். உங்க குறை உங்களுக்கு பலவீனம் ஆகிறதுக்கு முன்னாடி அதை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். ஏன்னா உங்களால பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். நான் முழு முயற்சியும் எடுப்பேன் சார். முயற்சியா? உங்க எல்லார்கிட்டயும் நான் எத்தனை தடவை தெளிவா சொல்லியிருக்கேன், எனக்கு முயற்சி தேவையில்லை, ரிசல்ட்ஸ் மட்டும்தான் தேவை. புஷ் யோர் பவுண்டரிஸ். நான் அப்படியே செய்றேன் சார். குட். ஏதாவது கேட்கணுமா? சார், ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. சொல்லுங்க. நீங்க என்னோட பனிஷ்மெண்ட்டை ஃப்ரைடேக்கு முன்னாடி இல்லைன்னா மண்டேக்கு அப்புறம் தர முடியுமா? நான் தினமும் என்னோட ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்படியாவது முழு முயற்சி எடுக்கிறேன். உங்க தண்டனையை முடிச்சிடுறேன் சார். ஏன்னா இந்த சாட்டர்டே சண்டே தான் என் நாத்தனாரோட கல்யாணம். அதுக்காக தான் நான் உங்ககிட்ட லீவுக்கான அப்ளிகேஷன் கொடுத்துருந்தேன். உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் தெளிவா சொல்லிக்க விரும்புறேன். உங்களோட லீவ் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு.